ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றோட கண்டினியூ தான். நேற்று வந்து வீட்டிலேருந்து என்னென்ன தொழில்கள்லாம் செய்யலான்னு பார்த்தோம்ல, அதோட கண்டினியூவாக தான் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து என்னென்ன தொழில்கள்லாம் பார்க்க போகிறோம், செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பெண்கள் மட்டும்தான் கிடையாது, பெண்களுக்கு துணையாகவே வீட்டில் உள்ளவங்களும் இதில் உதவி செய்யலாம், அவங்களுமேவும் செய்யலாம். அது என்னென்ன தொழில்கள்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு பொண்ணு வந்து சுடிதார் இல்லைன்னா சேலை கட்டி பேசுங்கன்னாங்க. நம்ம சுடிதார் எனக்கு அலோடு கிடையாது. நம்ம வந்து எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து அது நமக்கு வந்து அலோடு கிடையாது. அதனால தான் நான் வந்து எப்பயும் அழுக்கு நீட்டியோடையே இருக்கிறேன். அது நீங்கள் பெண்களாக இருந்தால் பெண்களாக இருக்கிறதுனால நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து மாவு விற்றே மாடி வீடு கட்டிட்டாங்க. இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்து முதலீடு கம்மியாக உள்ள தொழில்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு மாவு விற்கிறது தாங்க. ரேஷன் கடை அரிசி வாங்கிக்கிறாங்க, அதை விலைக்கும் வாங்கிக்கிறாங்க. நம்ம ரேஷன் கடை அரிசியாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடை அரிசியை மாவாட்டி விற்கிறாங்க. மாவு நம்ம எப்படி இருந்தால் வாங்குவோம்? யார் போய் மாவு வாங்குவோம்? வீட்டில் கிரைண்டர் இல்லாதவங்க, மாவு அரைக்க முடியாதவங்க தான் போய் மாவு வாங்குவோம். எங்கள் ஊர்லேயே இன்னுமே முக்கால்வாசி பேர் மாவு வாங்கி வாங்கி தான் சமைக்கிறாங்க. ஏதாவது நான் பிறந்த ஊரில், எங்கள் ஊர்னால் கும்பகோணத்தை நினச்சிடாதீங்க, நான் பிறந்த ஊரில். இது டவுனாக இருக்கிறதுனால எல்லார் வீட்லேயும் அரைச்சிக்கிருவாங்க. இங்கேயும் வாங்குகிறோம். நான் வந்து டெய்லி மாவு வாங்குகிறேன். நான் எதனால் மாவு வாங்குகிறேன்? என் வீட்டில் கிரைண்டர் இல்லாதனால நான் போய் மாவு வாங்குகிறேன். மாவு எப்படி இருந்தால் வாங்குவேன்? நல்லா இருந்தால் வாங்குவேன். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வாங்குவேன். இப்போ மாவு நம்ம வாங்குறதுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம எப்பயுமே ஒரு வியாபாரியாக வந்து சிந்திக்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்குகிற வாடிக்கையாளராக இருந்து தான் சிந்திக்கணும். ஒரு பொருளை வாங்க போகிறோன்னா அது எப்படி இருந்தால் நம்ம வாங்குவோம், அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து விற்கணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா வந்து மாவு விற்கிறவங்க நல்லா ஒரு இது இல்லாமல் இன்னும் 2 வீட்டில் விற்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தராங்க. இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தராங்க. மாவு நல்லா தரமாகவும் இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட வியாபாரம் நல்லா ஓடுது. இதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து வாடிக்கையாளர் கம்மியாக இருக்கிறாங்க. மாவு நல்லா இருக்கவும் வாடிக்கையாளர் அதிகமாகறாங்க. மாவு கொடுக்க முடியாத அளவுக்கு வியாபாரம் ஓடுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பெரிய கிரைண்டர் 2 கிரைண்டரு, அந்த பெரிய கிரைண்டர் வாங்குகிறாங்க. இந்த மாதிரி வாங்கி மாவாட்டி இதை விற்று கொஞ்சம் வசதியாகிடுறாங்க. இதே மாதிரி நீங்களும் முதல்ல எல்லா தொழிலுமே கொஞ்சம் ஓடாத மாதிரி தான் இருக்கும், அப்புறம் பிக்கப் ஆகிரும். ரெண்டாவது வந்து கோலமாவுங்க. ஒரு மூடை கோலமாவு வாங்கினீங்கன்னா 100 ரூபா தான் இருக்கும். ஒரு மூடை கோலமாவு வாங்கி நீங்கள் வந்து 10 ரூபா 15 ரூபா, 1 கிலோ 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி நீங்கள் விற்கலாம். கோலம் இன்றைக்கி எல்லார் வீட்லையும் போட்டு தான் ஆகணும். கோலமாவு விற்கப்படும், மாவு விற்கப்படும்னு எழுதி வெளியில் ஓட்டிட்டால் போதும், நல்லா சேல் ஆகும். இது ரெண்டா. இன்னொருத்தவங்க வந்து இங்கே வந்து கும்பகோணத்தில் இட்லி விற்கிறாங்கங்க. தெருவில் 2 பேர் 3 பேர் இட்லி விற்பாங்க. இதே மாதிரி உங்கள் ஊரில் முடிஞ்சால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இட்லிக்கு சாம்பார், சட்னி, ஒரு துவையல், கார துவையல் இந்த மாதிரி வைப்பாங்க. கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக 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 பழகிடும். அப்புறம் சாயந்தரத்தில் வடைன்னா சாதாரண வடை கிடையாது, ராகி வடை, இந்த மாதிரி கேப்பை வடை, கேப்பை தோசை. ஒரு அம்மா, அவங்களுக்கு வயசு 60 வயசு இருக்கும், ஒரு தள்ளு வண்டியில் விற்றுக்கிட்டு வராங்க பால் கொழுக்கட்டை. நான் அவங்கள ஒரு நாள் வீடியோ எடுத்து அவங்ககிட்ட கேட்டு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி விற்கிறாங்க. வயசானவங்க தான் இன்றைக்கி எல்லா வேலையும் செய்கிறாங்க. இட்லி விற்கிறாங்க, மாவு விற்கிறாங்க, கோலப்பொடி விற்கிறாங்க, இந்த மாதிரி தள்ளு வண்டியில் விற்றுக்கிட்டு வராங்க. இது இல்லாமல் எங்கள் குல தொழிலுங்க, அதை நான் சொல்லாமல் இருந்தால் அது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதனால் நான் சொல்கிறேன். எங்கள் குலத்தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் பூசை வைக்கிறது வேறு, ரெண்டாவது பூ கட்டி விற்கிறதுங்க. பூ தான் எங்களுக்கு மெயின். கல்யாண மாலை, ஒரு கல்யாண மாலை ஆர்டர் எடுத்து கட்டுனாங்கன்னா 10,000 15,000 மாலைக்கே. இப்போலாம் ரொம்ப விலை கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். என் கல்யாணத்தப்பே 10,000 15,000. பூ இப்போ யார் வேணாலும் கட்டி விற்கலாங்க. அது வந்து அவங்க தான் விற்கணும் இவங்க தான் விற்கணும்னு கிடையாது. தெருவில் போகிற கூச்சப்படுவீங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. பூ எடுத்து கட்டி
அதோட கொஞ்சம் கதம்பம் பூ நம்ம வாங்குகிற விலை கம்மியாக தான் இருக்கும். இப்போ 1 கிலோ மல்லிகைப்பூ 100 200 வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. விலை கூட இருக்கும்போது அந்த பூவை வாங்கக்கூடாது. பூ கட்டுறதுல உள்ள டெக்னிக்கே இதுதான். விலை அதிகமாக இருக்கிற பூ வாங்கக்கூடாது, விலை கம்மியாக இருக்கிற பூ வாங்கணும். இப்போ கதம்பம் ரோஸு கம்மியாக இருக்குது, செவந்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரோஸ் மட்டும்தான் வாங்கி கூட வேறு ஏதாவது வச்சு நம்ம கதம்பம் மாதிரி விற்கலாம். இப்போ செவந்தி அதிகமாக இருக்கும்போது அதை வாங்கக்கூடாது, நமக்கு லாபம் கிடைக்காது. முதல்ல பூ வாங்குறவங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி ஒரு நல்லதுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி விற்றுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நல்ல நாள் இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் டெய்லி போய்கிட்டே இருக்கும்போது வாடிக்கையாயிரும். உங்கள்கிட்டே வெள்ளி செவ்வாய்னு வாடிக்கை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் பூ விற்க ஆரம்பிங்க. இது ஒரு சூப்பரான தொழில். 2வது பார்த்திங்கன்னா பெனாயிலுங்க. எங்கள் மதினி ஒரு மதினி எங்கள் ஊரில் இருக்குது, பேர் மணிமேல் மினி. ஆமாம், வீடியோ பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்களே நம்ம பேரை சொல்கிறாங்களேன்னு. அவங்க பெனாயில் விற்பாங்க. பினாயில் அது ஒரு தொழில் தான். பினாயில் விற்கிறாங்க. கலர் கலராக தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதுலேயே கலர் கலராக வெள்ளை கலர், ரோஸ் கலர், மஞ்சள் கலர்னு பெனாயில் விற்கிறாங்க. இதுவும் ஒரு தொழில் தான். அடுத்து பூ வியாபாரத்தில் நீங்கள் உங்களுக்கு பூவு கட்டி விற்க முடியலை அப்படின்னா பூவு உதிரி பூவாகவே எடுத்து ஒரு 50 கிராம் 100 கிராம்னு ஒரு பையில் கவரில் போட்டு நீங்கள் அப்படி கூட விற்கலாங்க. அப்படியும் விற்கிறாங்க நிறைய பேர். ஒரு சின்ன நூல்கண்டு போட்டு முந்தி கொடுத்தாங்க, இப்போ நூல்கண்டு கூட இல்லைனாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்ட்டு பூவை மட்டும் உதிரி பூ கவரில் போட்டு வச்சுக்கிறாங்க. தனித்தனியாக வீட்டிலேயே எடை போட்டு அப்படியும் விற்கிறாங்க. பூ கட்ட தெரியாதவங்க கூட பூ விற்கலாம் இன்றைக்கி. இதையும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம மனசில் தெம்பு இருந்தால் நம்ம என்ன வேலை வேணாலும் செய்யலாங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது, சொல்கிறேன் கேளுங்க. எல்லாத்தையுமே சொன்னனே, விவசாயத்தை விட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் நேற்று சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறேன். விவசாயம் இதுதாங்க எங்கள் ஊரில் மெயினே. விவசாயம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன தான் சொந்த காடு இல்லைனாலும் அந்த மழை தண்ணி நேரம் எங்களுக்கு உதவுறதே இந்த விவசாய தொழில் தான். களை எடுக்க போயிடுவாங்க. ஒரு ஆடி மாதம் புரட்டாசி மாதம். இப்போ முந்தி தான் ஆணியில் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னாங்க. இப்போ ஆடியில் விதைக்க முடியறதில்ல, அது புரட்டாசி ஐப்பசின்னு போயிடுது. முடிஞ்சளவு புரட்டாசி ஐப்பசிக்குள்ளே வச்சுருவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காடு ஓனரு இருப்பார், ஆனால் எங்களுக்கு தொழில் கொடுக்கறது இந்த காட்டுக்காரங்க. களை எடுக்க போகிறது, மிளகாப்பழம் பறிக்கிறது, வெங்காயம் எடுக்கிறது. காட்டுக்கு போக முடியாதவங்க வெங்காயம் எடுத்து கொண்டு கொட்டிடுவாங்க. நாங்கள் வெங்காயம் நறுக்குவோம், 1 கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபான்னு. இது எப்பயுமே சீசன் இருக்குமானா இருக்காது. வருஷத்தில் ஒரு 3-4 மாதத்துக்கு இந்த இது சீசன் இருக்கும். அப்புறம் மிளகாப்பழம் பறிக்கிறது, மிளகா கம்பெனியில் போய் அதை மிளகா வத்தை உடைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் எங்கள் ஊரில் இருக்குது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி கம்பெனி ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 7-8 மாதம் விவசாயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் ஊரில். இங்கே நெல் தானே போடுறாங்க. இங்கே வேலை அவ்வளோவா கிடையாது, நாற்று நடுறதோட சரி. தஞ்சாவூரில் இதுதாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 7-8 மாதத்துக்கு காட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ வேலை சொல்லிவிட்டு நம்ம வேலையை சொல்லலைன்னா எப்படி? யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். நான் வீட்டில் இருந்து யூடியூப் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் யூடியூப் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆக போகுதுங்க. ஜனவரி மாதம் மானிட்டேஷன் ஆச்சா. இப்போ என்ன மாதம்? ஜூன் 6 மாதம். அந்த 6 மாதம் உழைப்போட சம்பளம் தான் அடுத்த மாதம் வரும். எனக்கு என்ன சம்பளம் வருதோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. யூடியூப்புமே ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் பக்குவமாக எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்கள் கூட சந்திக்கிறேன். இதிலிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். நன்றி, பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.